ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் ஒரு வத்த குழம்பு பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு இல்லை போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதுவும் கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பூண்டு இடித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக. அதுக்கடுத்து வெங்காயம், கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம கொஞ்சம் எடுக்கணும். அதாவது இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும். கல்யாண வீட்டு வத்த குழம்பு சாப்பிட்டு எல்லோரும் ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க. அதே டேஸ்ட்டு தான் இந்த வத்த குழம்புலையும் இருக்கும் பாருங்கள். அடுத்து வெங்காயம் வதங்கியாச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி முழுசாக வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு பாதி வதங்கட்டும். இதுக்கிடையில் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஆரம்பத்தில் சேர்க்கறத விட இப்படி இடையில சேர்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை முழுசாக நல்லெண்ணெயை செய்கிறதுனாலும் செய்யலாம். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா, பிளேட் ஸ்டாண்ட் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்ப காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான், 350 வரும். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்மளே அசெம்பிள் பண்ணணும். இவங்க அதை பாட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, நம்ம அசெம்பிள் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எல்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதுக்காகவே இந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ் ஆகுது. யாராவது வராங்கன்னா சட்டுன்னு ஒரு பிளேட் எடுக்க, ஸ்நாக்ஸ் கொடுக்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஓகே, தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த நேரம் நல்லாவே அடிபிடிச்சிடும். ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியும், என்ன குழம்பு இதுன்ற மாதிரி தெரியும். எப்போவுமே ஃபஸ்ட்டு வச்சு முடிவு பண்ணக்கூடாது. இது கூட பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சாம்பார் பொடி இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன், ஒரு 2 உருளைக்கிழங்கு, அடுத்தது கொஞ்சம் உப்பு. இதோடு வெள்ளை காராமணி ஊற வச்சு தனியாக குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதையுமே இது கூடவே ஆட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொதிக்குது இல்லையா, இந்த நேரத்தில் தனியாகவே நம்ம காராமணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்போவே சேர்த்து ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தனியாக குக்கரில் வேக போட்டு எடுத்து போட்டிங்கன்னா சாப்பிட ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப நேரம் இதுலேயே வேக விடுற மாதிரி இருக்கும். அதனால் குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு இல்லையா, பாதிக்கு பாதி வெந்துட்டோடனே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலேயே புளி சேர்த்துட்டோன்னா வேகாது சீக்கிரத்தில், காய்கள்லாம் சீக்கிரம் வேகாது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சதை அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிரேவியாக வந்துடும். இது அப்படியே கொதிச்சுன்னா அடி பிடிச்சிடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஜாரில் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு சேர்ந்து கலந்துப்போம். லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றி கிளறி ஒரு கிண்டிடுங்க. தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் வேணான்னா விட்டுருங்க, பட் தேங்காய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இதோடு விட்டுடாமல் இப்போ லாஸ்ட்டாக ஒரு முறை தாளிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க செய்யறது, அவ்வளோ கஷ்டமாக கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னதால் நான் இதை வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தாளிச்சிக்கலாமா? சரி, பக்கத்துலேயே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. அதில் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அந்த முழு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், மீடியமாக இருக்கிற அளவு சேர்த்தா போதும். நல்லெண்ணெய் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். புரிஞ்ச பிறகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவை 2ஆக போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, வத்த குழம்பு முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சாப்பிட்டுடலாமா? சாதம் போட்டுக்கலாம். சாதம் சூடாக இருக்கும். சுட சாதத்தில் இந்த சுட குழம்பு ஊற்றி இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு வத்தல் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
அடுத்தது கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே, லைக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேலும் மேலும் வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.